பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் பேரருளால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாவின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பேச இருப்பது மனதின் சுமைகளை பற்றி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபார்கள் மனசு விட்டு பேசுவாங்க. உலக நடப்பை பற்றியும், தன்னுடைய சொந்தங்களை பற்றியும், தன்னுடைய குடும்பத்தை பற்றியும், கஷ்டப்படுற மக்களை பற்றியும் தான் அவங்க நபிகிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. உலகத்தை பற்றி என்ன பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகத்துடைய மக்களை நினச்சி கவலைப்பட்டு பேசுவாங்க. அதே போல் தன் சொந்தங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற கவலையில் பேசுவாங்க. தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் எங்களை அல்லாஹ் போதுமானதாக்கி வச்சுருக்கான் அப்படின்னு நிறைவாக பேசுவாங்க. அதே போல் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒவ்வொரு சஹாபார்களும் மனசு விட்டு பேசுகிறப்ப அவங்ககிட்ட உள்ள மன சுமைகளை அவங்க கேட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க. யா அல்லாஹ், இந்த மனிதர் என்கிட்ட இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க கவலையை நீக்கி வைன்னு கேட்பாங்க. அதே போல் அவங்க சஹாபார்களை பார்த்து நபி சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுடைய மன சுமைகளை யார்ட்டையா சொல்ல நினச்சிங்கன்னா உங்களுடைய ரப்பே அதுக்கு போதுமானவன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா, மனதின் சுமைகளை இன்றைக்கி ஒரு மனுஷன் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அல்லது மனைவிட்டையோ அல்லது உடன் பிறந்தவங்ககிட்டையோ அல்லது அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட இப்படி யார்ட்டையா ஒருத்தவங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லவங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, அந்த பிரச்சனையை உடனே தீர்த்து வைக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன முடியுமோ அவங்களால முடிஞ்ச உதவிங்களை செய்வாங்க. அதே சுயநலமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதர் மனசில் உள்ள சுமைங்களை போய் அவங்கள்ட்ட சொன்னாலும் அதை ஒன்றுக்கு ரெண்டாக அவங்க வாங்கி அது யாருக்கிட்ட போய் சொல்லணுமோ அதை வேறு விதமாக சொல்லிடுவாங்க. இவங்க சொன்னது ஒரு வார்த்தையாக இருக்கும், ஆனால் அதை கொண்டு போய் இன்னொரு மனிதர்கிட்ட சொல்கிறப்ப வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த விஷயத்தில் அல்லாவுக்கு அஞ்சி கொள்ளணும். அல்லாவின் நல்லடியார்களே, நீ நம்மள்ட்ட ஒரு மனிதர்கள் குறை நிறைய சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை நல்லா காதில் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்ன அந்த விஷயத்தில் ஆறுதல் கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு அவங்க வேதனையோட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை எடுத்த உடனே அவங்கள மறுப்பு தெரிவிச்சிடாம அவங்க மனசில் உள்ள அத்தனை சுமையும் நம்மள்கிட்ட பேசட்டும், மனசு விட்டு ஃப்ரீயாகட்டும்னு சொல்லிவிட்டு அவங்க பாரத்தை இறக்கி வைக்கிற அளவையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் நம்ம சொல்லிவிட்டு நம்ம இறுதியாக அவங்ககிட்ட பேசி முடிக்கிறது என்ன வார்த்தையாக இருக்கும்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, நான் அல்ஹம்துலில்லாஹ் இதை நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன், இருந்தாலும் உங்களுடைய படைச்சவன் உங்களுடைய கனவு வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவன் புரிஞ்சுக்கூடிய அல்லாஹ்ட்ட நீங்கள் முறையிட்டு நீங்கள் மன்றாடி கேளுங்க, உங்களுடைய கஷ்டம் அத்தனையும் தூராயிரும், உங்களுக்காக நான் இருக்கேன், நானும் துவா செய்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க, இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது, நம்ம மற்றவங்களுக்காக நம்ம துவா செய்வோம், உங்களை காயப்படுத்தினவங்களையும் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தான் சொல்லணும். மனதின் சுமைகள்னு சொல்கிறது இறக்கி வைக்கிறது இந்த ஒரு விஷயந்தான். தீனில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகளும் சரி அல்லது தீன் அல்லாத நம்மளுடைய நண்பர்களும் சரி, எப்பயுமே நம்மளோட சகோதர சகோதரிகள் எல்லோருமே மனித நேயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு முகபத்தோடும் பாசத்தோடும் கனிவோடு தான் பேசணும். அதே போல் ஒருத்தவங்க கவலைப்பட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை பொறுமையாக கேட்டு அவங்களுக்கு உண்டான ஆறுதல் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை ஏன் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்னு சொன்னால், நிறைய இடங்களில் ஒரு சங்கடமாக சொல்லி அவங்க மனதின் சுமைகளை இறக்கி வைக்கிறோட விஷயங்கள் கூட அது அது தர்ம சங்கடத்தில் போய் விட்டுருது, அந்தளவுக்கு ஆயிடுது. அதே போல் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போய் பேசக்கூடியவங்களுக்கும் சேர்த்து கஷ்டம் வந்துடுது. அந்த தருணத்தில் ஒரு வேதனையான விஷயத்தை காதில் வாங்குறீங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் அவங்களுக்காக செய்யக்கூடிய பெரிய உதவி அல்லாஹ்ட்ட அந்த இடத்துல உங்களுடைய தொழுகை டயத்தில் நீங்கள் இறைஞ்சி கேளுங்க, யா அல்லாஹ், இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்களுடைய கஷ்டத்தை நீ நீக்கி வை அல்லாஹ், அவங்களுக்கு அதை போதுமானதாக்கி கொடு, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். அவங்க மன சுமையை இறக்கி வை அல்லாஹ், உன்னை தவிர உதவி செய்ய யாரும் இல்லைன்னு கேட்கணும். அதே போல் 4 பேர் சேர்ந்து இருந்து பேசக்கூடிய இடங்களில் ஒருத்தவங்களை பற்றி ஒரு விஷயம் தெரியாமையே புறம் பேசக்கூடாது. ஒரு நபர் முந்தி புறம் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது அந்த பாவம் அவங்க பேசி முடிக்கிற அத்தனை பாவங்களும் அந்த ஆரம்பித்தவங்களுக்கு தான் சேரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
யார் ஒரு நாலு நாலு பொம்பளைங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அது வந்து இல்லைன்னா ஆண்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு யார் ஒரு நன்மையான பேச்சை ஆரம்பித்தாங்கன்னா, அந்த நன்மைக்கு உண்டான அத்தனை கூலியும் அந்த பேசி முடிக்கிற வரையும் அவங்கள வந்து சாரும். அதே ஒரு ஒரு தீய பேச்சை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு உலகத்து கதை, ஒரு ஆடம்பரமான பேச்சு, ஒரு மன இச்சையான பேச்சு, அல்லது சைத்தானின் வழியில் ஏதோ ஒரு வேறு வழியில் ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சங்கடங்கள் முழுவதுமே அந்த ஃபஸ்ட்டு யார் பேச்ச ஆரம்பித்தாங்களோ அந்த பெண்ணை தான் சாரும். அதே போல தான் ஒரு மனதின் சுமைகளை ஒருத்தவங்கள பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒருத்தவங்கள பற்றி தெரியாமல் நம்ம தகாத முறையிலையும் பேசிடக்கூடாது. அந்த விஷயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எச்சரிச்சிருக்காங்க. யார் ஒருவரையும் தெரியாமல் பழி போட்டுறாதீங்க. அவங்களுடைய நடவடிக்கையை வந்து தீர விசாரித்து தான் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது உலக நடப்பில் நம்ம பின்வரும் சந்ததிக்கும் இது பொருந்தும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து துன்பத்தை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பகிர்ந்துக்கிறான், மனசு விட்டு பேசுகிறான்னா அந்த சொல்கிறவங்களும் நல்லவங்களாக இருக்கணும். எல்லார்கிட்டையும் நம்ம வந்து பேசி பங்கெடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசினா, இவங்ககிட்ட பேசினா, எது பேசினாலும் எனக்கு ஆறுதலாக தான் இன்ன வரை இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற யாராவது ஒரு நல்ல நபரை நம்ம வச்சுக்கணும். அதே போல் கனவு கண்டாலும் அந்த கனவை வந்து அர்த்தம் சொல்கிறவங்களும் நல்லவங்களாக இருக்கணும். அதை கனவை புரிஞ்சு அர்த்தத்தை தெரிஞ்சு நம்மளை குழப்பப்படுத்தாமல் நம்மளுக்கு தெளிவான முடிவை சொல்கிறவங்களாக தான் அவங்க இருக்கணும். அப்படியாப்பட்டவங்ககிட்ட தான் கனவை கூட போய் சொல்லணும். அதே போல் சங்கடங்களை வந்து உங்கள் மனசில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வேதனைகளை உங்களுடைய படைச்ச இறைவன்கிட்ட சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு மனசை நிறைவாக்கிக்கங்க. உங்களுக்கு மனசு அதுக்கு மேலே ஆறலையா, உங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மனசு விட்டு பேசி அவங்கள்ட்ட கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கங்க. அதே போல் உங்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்ன கஷ்டமான விஷயம் அல்லது சந்தோஷமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு அதை அவங்க நல்ல செய்தி சொல்கிறாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் மென்மேலும் நீங்கள் என்ன உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யணும். ஒரு பொருளை காட்டுறாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், மென்மேலும் உங்களுக்கு இந்த பொருள்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யணும் அப்படிங்கிற சந்தோஷமான ரஹ்மத்தான அல்லாஹ்வுடைய பார்வையை வச்சு நம்ம பார்க்கணும். இப்லீஸுடைய ஒரு கண்களை கொண்டு பார்த்துடக்கூடாது. ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனை பார்க்குறான்னு சொன்னால் மனிதர்கள் நல்ல எண்ணத்தில் தான் பார்ப்பாங்க. ஆனால் அவர்களுடைய கண்களில் வந்து இப்லீஸ் உட்காந்துக்கிட்டு அது ஒரு விதமான ஒரு தீங்கை ஏற்படுத்திடுவான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதனால் எந்த பொருள்களை நம்ம யாராவது காட்டுறாங்கன்னு சொன்னால் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு யா அல்லாஹ் இவங்களுக்கு இந்த பொருளை பரக்கத்தாக்கி கொடுன்னு கேட்கணும். ஒவ்வொரு மனிதர்களுடைய மனச்சுமையை வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆறுதலாகவும் மருந்தாகவும் தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற இந்த தலைப்பு. ரெண்டாவது, உங்களுடைய மன சுமைகளை அளவுக்கு அதிகமாக உங்களுடைய ரப்புட்டே நீங்கள் நண்பனாக்கி பேசுங்க. யா அல்லாஹ், நீ தான் எனக்கு தாயின் தகப்பனுமாக இருக்கிற, என்னுடைய கஷ்டத்தை நீ தூக்கி இறக்கி வைக்க நீ போதுமானவன். யா அல்லாஹ், என்னுடைய கைகளை தட்டி விடாதே. யா அல்லாஹ், என் உடலாலும் உறுப்புகளாலும் சொல்லாலும் செயலாலும் என்னுடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த பூமியிலே நான் நல்லா நடமாடிக்கிட்டே என்னுடைய அமல்களே என்னுடைய உயிரை நீ எடுப்பாயாக என்று சொல்லி அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நிமிஷமும் கேளுங்க. ஏன்னா மரணத்தை நம்ம முழுமையாக நம்பி தான் பகல்லேருந்து இரவு மட்டும் நம்ம நினச்சி தூங்கணும், எந்திரிக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனதின் சுமைகளை கஷ்டங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நண்பர் யாராவது வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் பொறுமையோட கனிவோடு கேட்டு அதுக்கு என்ன தீர்வுங்கிறத அவங்களுக்கு நீங்கள் ஒரு மருந்தாக தான் இருக்கணுங்கிற ஒரு நற்செய்தியோட உங்களுடைய தாயாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு அம்மான்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். அதனால் உங்களுக்கு தாயாக இருந்து நான் உங்களுக்கு இந்த உபதேசத்தை கொடுக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய உடல்நிலைக்கு நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். என்னுடைய ஹயாத் இருக்கிற மட்டும் உங்களுக்காக எல்லாருக்காகவும் நான் துஆ செய்யக்கூடியவளாகும். உலக மக்களுக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்காக நான் துஆ செய்கிறேன். இந்த அம்மாவுடைய கனிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.